ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஜாதகரோட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், என்ன ஜோதிட விதிகள் இருந்த காரணத்தினால அவர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆனார் அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று, இந்த ஜாதகர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறதுக்கான ரூல்ஸ் என்ன. அடுத்தது, சிஆர்பி மெத்தடில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன, அந்த 6 மெத்தேடு என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சுருக்கமாக 1 நிமிஷம் சொல்லிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் என்ஜினியரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வழக்கமாக சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. மேலும் சிஆர்பி மெத்தடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்க வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர். அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேரு. வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட சிறப்பு அம்சம். இது போல மேலும் 2 வழிகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் கடகம், சிம்மத்தில் கேது மாந்தி இருக்கு, தனுசுல சனி இருக்கு, கும்பத்தில் செவ்வாய் ராகு இருக்கு, மேசத்தில் குரு இருக்கு, ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கு, மிதுனத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. இவர் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவர். இந்த ஃபீல்டுக்கு இவர் வர்றதுக்கு சிஆர்பி மெத்தடில் இருக்கிற விதிகள் என்ன, அந்த விதிகள் இவர் ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். ரூல் 1, லக்னத்திற்கு ராகு தொடர்பு. கடக லக்னத்தின் அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் கிரக பாதசாரத்தில் பாருங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கு. திருவாதிரை என்பது ராகுவோட நட்சத்திரம். அந்த விதத்தில் சந்திரனுக்கு ராகு தொடர்பு ஏற்படுது, அதாவது லக்னத்திற்கு ராகு தொடர்பு ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 2, செவ்வாய் ராகு தொடர்பு. கடக லக்னத்திற்கு 8ஆம் இடம் கும்பம். இங்க செவ்வாய் ராகு நேரடியாகவே இணைஞ்சிருக்காங்க. ரூல் 3, 10 ராகு தொடர்பு. கடக லக்னத்திற்கு 10ஆம் வீடு மேஷம், இதன் அதிபதி செவ்வாய். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் கும்பத்தில் ராகுவோட நேரடியாகவே இணைஞ்சிருக்கு. ரூல் 4, சனி ராகு தொடர்பு. கடக லக்னத்திற்கு 8க்குடைய சனி 6ஆம் வீட்டில் இருக்கு. இங்கே இருக்கிற சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக ராகுவை பார்க்கறதுனால சனிக்கு ராகு தொடர்பு கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 5, 10, 11 தொடர்பு. கடக லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் கும்பத்தில் இருக்கு. இங்கே இருந்து தனது 4ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 11ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்குது. மேலும் அந்த வீட்டின் அதிபதி சுக்கிரனையும் பார்க்கறதுனால 10, 11 தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 6, 2, 11 தொடர்பு. கடக லக்னத்திற்கு 2ஆம் வீடு சிம்மம். இந்த வீட்டை 10க்குடைய சுக்கிரன் தனது 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு 10க்குடைய செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. மேலும் கடக லக்னத்திற்கு 2ஆம் வீடு
சிம்மம், இதன் அதிபதி சூரியன் 12ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. இந்த சூரியன் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கு. மிருகசீரிஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த கடக லக்னத்திற்கு 10 செவ்வாய் ஆகிறதுனால 2-10 தொடர்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ரூல் 7, 10 சூரியன் தொடர்பு. இப்பதான் சொன்னேன், 10 செவ்வாய் சூரியனோட வீட்டை பார்க்குறாங்க. லக்னத்திற்கு 2 சூரியன் 10 செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்துல இருக்குது. அதனால 10ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரியுது. ரூல் 8, குரு சனி தொடர்பு. கடக லக்னத்திற்கு 8 சனி நேரடியாகவே குருவோட வீட்டில் இருக்கு. மேலும் குரு மேசத்துல இருக்கு. அங்க இருந்து 9வது பார்வை மூலமாக தனுசுல இருக்கிற சனியை பார்க்கறதுனால குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது போல இந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல இருக்கிற சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற 8 விதிகளும் எந்த ஜாதகத்திற்கு இருக்கோ அந்த ஜாதகர் பிஇ படிக்கலினாலும் கூட வேற ஆர்டினரி டிகிரி முடிச்சிருப்பாரு. அவரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாரு. அதே சமயம் பிஇ முடிச்சிருந்தாலும் இந்த 8 விதியும் பொருந்தி வரல அப்படின்னா அவரு சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறத நிச்சயமாக சிஆர்பி மெத்தடில் சொல்ல முடியும். இது போல அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். திருச்சிற்றம்பலம்.